ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நுகேகுட நீதிமன்றத்தில் ஆஜரான வணக்கத்திற்குரிய அதுரலியே ரத்ன தேரர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதியின் உத்தரவின்படி ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவரை 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க் எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். நுகேகுட நீதிமன்றத்தில் ஆஜரான வணக்கத்திற்குரிய அதுரலியே ரத்ன தேரர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேரர் இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரான வணக்கத்திற்குரிய வேதினிகம விமலதிச தேரர் கடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவரது கையொப்பம் பலவந்தமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் ரத்ன தேரருக்கு ஆசனம் பெறுவதற்கு வழிவகுத்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் கோரிக்கையை அடுத்து 2025 ஆகஸ்ட் 18ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ரத்ன தேரர் மீது பிடியாணை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. கொச்சிக்கட போலீசில் இன்று சரணடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா இன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2006ஆம் ஆண்டு நடந்த போராட்டம் ஒன்றின் போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியதாகவும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் முன்னாள் எம்பி மீது சட்டமா அதிபர் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷஷீந்திர ராஜபக்ஷவின் பிணை மனுவை நிராகரிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சந்தேக நபரை 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள வீதியில் கடமையிலிருந்த போலீஸ் அதிகாரியொருவரை தண்ணீர் போத்தலால் தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் கடந்த 26ஆம் தேதி அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் அருகிலுள்ள வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதன்படி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபரை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டது. கொழும்பு குற்றத்தடை
தடுப்பு பிரிவு அதிகாரிகள் களுத்துறை நகரில் வைத்து சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாகோடையை சேர்ந்த 52 வயதான முன்னாள் நகரசபை உறுப்பினர் தனுக ஹெட்டியாராச்சி என்று போலீசார் தெரிவித்தனர். வெற்றிடமாகவிருந்த அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்க பதவிக்கு அஸ்கிரிய பீடத்தின் பிரதிபதிவாளர் வணக்கத்திற்குரிய நாரம்பணவாவே ஆனந்த தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த பதவிக்கான தேர்தல் அஸ்கிரிய மகா மாநாயக்கர் வணக்கத்திற்குரிய வரக்காகுடு ஞானரத்ன தேரரின் தலைமையில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் கண்டி அஸ்கிரிய மகாவியாரையின் வரலாற்று சிறப்புமிக்க உபோசித கராயத்தில் இடம்பெற்றது. அஸ்கிரிய மகா சங்க சபையின் 19 தேரர்கள் இதற்கு வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அஸ்கிரிய பீடத்தின் சிரேஷ்ட குழு உறுப்பினர் வரலாற்று சிறப்புமிக்க மையங்கன ரஜமா வியாராயின் விஹாராதிபதி வணக்கத்திற்குரிய உருளேவத்த தம்மரகித தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் சிரேஷ்ட பதிவாளர் வணக்கத்திற்குரிய நாரம்பணாவே ஆனந்த தேரர் ஆகியோர் இந்த பதவிக்காக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தனர். அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்கராக கடமையாற்றிய வணக்கத்திற்குரிய ஆனமடுவே ஸ்ரீ தம்மதசி தேரர் காலமானதை அடுத்து அப்பதவி வெற்றிடமாகியிருந்தது. இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தால் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 5வது நினைவு நாணயத்தாள் ஆகும். தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபிட்சத்திற்கான ஸ்திரத்தன்மை என்ற ஆண்டு நிறைவு துணைப்பொருளுக்கு இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தௌலகல, உதவி ஆளுநர் KGP சிறிகுமார், நாணய திணைக்களத்தின் ஆளுநர் PTR தயானந்த ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊழல் எதிர்ப்பு சட்டம் மற்றும் அறநீர்மை என்ற கருப்பொருளின் கீழ் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுடன் இணைந்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் நடைமுறைப்படுத்தப்படும் லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்கள் கலாசாரத்தை உருவாக்கும் நோக்கில் நடத்தப்படவுள்ள நிகழ்ச்சி தொடரின் அங்குரார்ப்பண செயல் அமர்வு பத்திரமுல்லையில் உள்ள மேல் மாகாண கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. நாடளாவிய ரீதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இந்த செயல் அமர்வில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர், நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான முதன்மையான தொடர்பு புள்ளியை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும், நாங்கள் வழங்கும் ஒவ்வொரு சேவையும் உங்கள் மூலமே மக்களை சென்றடைகிறது. இதன்போது பல்வேறு துறைகளில் அபிவிருத்தியை உருவாக்குவதுடன் குடிமக்களின் நம்பிக்கையையும் வளர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் அங்கு ஊழல் மற்றும் மோசடி உட்பட பல ஆபத்துக்கள் எழக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும். ஊழல் என்பது ஒரு உலகளாவிய சவாலாகும். உலக பொருளாதார மன்ற அறிக்கையின்படி ஊழல் காரணமாக உலக பொருளாதாரம் ஆண்டுதோறும் சுமார் 3.5 டிரில்லியன் டாலர்களை இழக்கிறது. ஆனால் தீவிர மற்றும் முழுமையான வறுமையை முடிவுக்கு கொண்டுவர தேவைப்படுவது 70 தொடக்கம் 325 பில்லியன் டாலர்கள் வரை மட்டுமே ஆகும். இது ஊழல் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. இந்த வழியில் ஒரு பொருளாதாரம் சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு கிடைக்கும் பணத்தை இழக்கிறது. பொதுப்பணம் வீணடிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் சமூக சேதத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் நீர்த்து போக செய்கிறது. நாம் ஊழலை பற்றி பேசும்போது அதை பாரிய அளவிலான ஊழல், சிறிய அளவிலான ஊழல் என்று வகைப்படுத்துகிறோம். அதனால் என்ன பயன்? அது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது. அதை மாற்றுவதுதான் முக்கியம். ஊழலின் தாக்கத்தை சமூகத்தில் நிறுத்துவதுதான் முக்கியம். ஊழல் நிறைந்த ஒரு கலாசாரத்தில் விடயங்களை செய்ய தொடர்புகள் அல்லது பணம் தேவை. ஆனால் பெரும்பாலானவர்கள் அத்தகைய தொடர்புகள் இல்லாதவர்கள். இந்த நாட்டில் இது போன்றவர்களால் எப்படி விடயங்களை செய்து கொள்ள முடியும்? இந்த யதார்த்தத்தை, இந்த ஊழல் நிறைந்த கலாசாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மாற்ற வேண்டியவர்கள் நீங்கள்தான். இங்குள்ள உங்களில் பெரும்பாலோர் இந்த ஊழல் நிறைந்த கலாசாரத்தை மாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு குழு. இப்போது அதை ஒரு யதார்த்தமாக்க நமக்கு வாய்ப்பு உருவாகியுள்ளது.
உள்ளது. நாம் எமது குடிமக்களுக்கு பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாம் நியாயமாக நடந்து கொள்கிறோம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அரச வளங்கள் திறம்படவும் வெளிப்படையாகவும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை வார்த்தைகள் மூலமாக மட்டுமன்றி செயல்கள் மூலமாகவும் நிரூபிப்பது மிக முக்கியம். அதற்கு நாம் நமது மனசாட்சியை வெளிப்படைய செய்ய வேண்டும். இது ஒரு போர் அல்ல, ஆனால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றத்திற்கான உங்கள் பொறுப்பை வலிமையுடனும் தைரியத்துடனும் நிறைவேற்ற தேவையான தலைமையை வழங்குங்கள் என்று பிரதமர் மேலும் கூறினார். இந்த நிகழ்வில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி AHMH அபேரத்ன, மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப், லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் RSC திசாநாயக்க, புதிய உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட பல அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். மிட்சுபிஷி நிறுவனத்தின் அனுசரணையில் இலங்கை யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட மிட்சுபிஷி ஆசிய சிறுவர் எனிக்கி ஃபெஸ்டா நட்சத்திர நாட்குறிப்பு போட்டியின் வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் விழா அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழுவின் தலைவரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இசோமாட்டா அகியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். எனிக்கி ஃபெஸ்டா இந்த போட்டியானது ஆசிய சிறார்களிடையே பல்வேறு கலாச்சாரங்கள் குறித்த புரிதலை வளர்ப்பதையும் அவர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. இலங்கையில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற 300 சிறார்கள் பாராட்டப்பட்டனர். நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், இந்த போட்டி கற்பனை திறன், படைப்பாற்றல் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான கொண்டாட்டம் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் இலங்கையின் பண்புகள், மரபுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையை உலகத்திற்கு பகிர்ந்து கொள்ளவும் சிறார்களின் படைப்புகளின் மூலம் நாட்டின் பெருமையை சர்வதேச அளவில் எடுத்து செல்லவும் வாய்ப்பு கிடைப்பதாக அவர் கூறினார். மேலும் நாட்டின் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்காக ஜப்பான் அரசு அளித்து வரும் ஆதரவுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் மேலும் கூறுகையில், கல்வியில் சிறந்து விளங்குவது போலவே படைப்பாற்றலையும் வளர்க்கும் கல்வி முறைக்கு எங்கள் அரசாங்கம் முழுமையாக உறுதியளித்துள்ளது. எங்கள் எதிர்கால கல்விக் கொள்கைகள் கலை, கலாச்சாரம் மற்றும் தொழில்முறை திறன்களுக்கு சமமான முக்கியத்துவம் அளிக்கும் அதே நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்கும் வகையில் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்டிருக்கும். எங்கள் சிறார்களை வெற்றிகரமான தொழில் வல்லுநர்களாக உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களை சமநிலையான படைப்பாற்றல் மிக்க மற்றும் இரக்க குணமிக்க குடிமக்களாக தயார்படுத்துவதும் எங்கள் நோக்கம் என்றார். இந்த விழாவில் உரையாற்றிய இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இசோமோட்டோ அகியோ வெற்றி பெற்ற சிறார்களை பாராட்டினார். இந்த போட்டிக்காக இலங்கை யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழுவின் அர்ப்பணிப்புக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். வெவ்வேறு நாடுகளின் கலாச்சாரங்களை பற்றி சிறார்கள் அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் இந்த போட்டி எடுத்துக் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி, இலங்கை யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழுவின் செயலாளர் நாயகம் பேராசிரியர் பிரபாத் ஜெயசிங்க, இலங்கை யுனெஸ்கோ தேசிய ஆணைக்குழுவின் பிரதி செயலாளர் நலக ரத்நாயக உள்ளிட்ட அதிதிகள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். எமது நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக அரசாங்கத்தின் சமூக பொருளாதார அபிவிருத்தி திட்டத்துடன் இணைந்ததாக முன்னெடுக்கப்படும் இலங்கைக்கான ஆராய்ச்சி முன்னுரிமை 2026 அறிக்கை நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. அதன்படி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கங்களை அடிப்படையாக கொண்ட தேசிய அபிவிருத்தியின் புதிய சகாப்தத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் இந்த அறிக்கையை தேசிய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் GWA ரொஹான் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளித்தார். தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முன்னுரிமைகள் குறித்து தற்காலிக குழு இதற்கான தலைமைத்துவத்தை வகித்தது. இதன் இணைத்தலைவராக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் அமெரிக்காவின் தேசிய புத்தாக்க அகாடமியின் சிரேஷ்ட உறுப்பினருமான பேராசிரியர் கோமிக உடுகம சூரிய மற்றும் தேசிய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் GWA ரொஹான் பெர்னாண்டோ ஆகியோர் செயற்படுகின்றனர். பல்வேறு துறைசார் 26 நிபுணர்கள் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய 15 அமைச்சுக்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உபக்குழு உறுப்பினர்களின் கூட்டு முயற்சியின் பயனாக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த அறிக்கை ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முன்னுரிமைகள் மற்றும் 2026 ஆண்டிற்கான அதன் திசை தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்கிறது. விவசாயம், எரிசக்தி, கல்வி, டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்பம், சுகாதாரம், கைத்தொழில், சுற்றுலா மற்றும் சமூக அபிவிருத்தி போன்ற பல முக்கிய துறைகளை உள்ளடக்கும் வகையில் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியை நாட்டின் நீண்டகால சமூக பொருளாதார தொலைநோக்கு பார்வையுடன் இணைப்பதற்கு தயாரிக்கப்பட்ட இலங்கையின் முதல் ஒருங்கிணைப்பு அறிக்கை இதுவாகும்.
ஹொரவபுத்தானை கஹடகஸ்திகிலிய பிரதான வீதியில் எலையாபத்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கு கண்ணாடி ஏற்றி சென்ற லாரி சாரதி தூங்கியதால் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்தின் தடுப்பு வேலியில் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது பாடசாலை மாணவியொருவரும் 27 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர் லாரியின் உதவியாளராக இருந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. லாரியில் பயணித்த சாரதி மற்றும் மற்றொரு நபர் பலத்த காயங்களுடன் ஹொரவபுத்தானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். உயிரிழந்த மாணவி மற்றும் லாரி உதவியாளரின் சடலங்கள் ஹொரவபுத்தானை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொரவபுத்தானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். நானோயா எடின்பரோ தோட்டத்தில் நாயொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை தொடர்பில் கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமை நானோயா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளர்ப்பு நாய் ஒன்றினை கொடூரமாக தடியில் துரத்தி தாக்கி நடு வீதியில் தரதரவென இழுத்து பின்னர் ஆற்றில் வீசிய காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து நாயினை வளர்த்த வந்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளனர். கடந்த நாட்களில் நானோயாவில் சித்திரவதைக்குள்ளான நாய் அயலவர் வீட்டில் வளர்ந்து வந்த பூனை ஒன்றினை கடித்ததாக தெரிவித்து பூனையை வளர்த்து வந்த வீட்டில் உள்ள இளைஞன் ஒருவன் குறித்த நாயை கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். இதன் பின்னர் கிடைக்கப்பெற்ற காணொலியை அடிப்படையாக கொண்டு போலீஸ் நிலையத்தில் நாயை வளர்த்தவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். அதன் பின்னர் பூனையை கடித்ததன் காரணமாகவே நாயினை அடித்ததாக சம்பந்தப்பட்ட இளைஞனும் முறைப்பாடொன்றை பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு சித்திரவதை செய்த நாய் தற்போது கால் ஒன்று உடைந்திருக்கிறது எனவும் சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து பணம் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் நாயின் உரிமையாளருக்கு வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். எவ்வாறாயினும் நாயினை சித்திரவதை செய்யும் காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் நிலையில் நாயை தாக்கிய இளைஞன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அவங்க தண்ணிக்கு கேசிடா வீசி விடுறேன் அது வரல. ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி குன்லே அடனியி மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சர் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி குன்லே அடனியின் பதவிக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குன்லே அடனியி 2022ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதியாக கடமையாற்றி வருகின்றார். குன்லே அடனியி பெண்களுக்கு எதிரான சவால்கள் மற்றும் பாலினம் சார்ந்த வன்முறைகள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கு பல திட்டங்களை மேற்கொண்டு ஆதரவளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது குன்லே அடனியின் மகத்தான பணிகளுக்கு பாராட்டும் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை 177 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 164 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் 36வது நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த அகழ்வு பணிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மற்றும் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டன. முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் புதிதாக 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் மொத்தம் 164 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன.
இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது பதவிக்காலத்தில் மேற்கொண்டதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால் முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது வேறு எவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணை செய்யப்படும் என்று அரசாங்கம் தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் தற்போது வரையில் யாருக்கும் எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதா என்பதை அரசாங்க தரப்பு தெரிவிக்கவில்லை. இந்த நாட்களில் பிரபலமாக இருக்கும் பட்டம் விடும் செயற்பாட்டால் ஏற்படக்கூடிய விமான விபத்துக்கள் குறித்து விமானப்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை விரும்பும் பட்டம் விடும் இக்கால பகுதியில் ஓடுபாதைகளுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவது மிகவும் ஆபத்தான செயலாகும் என விமானப்படை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. உலகளவில் விமான விபத்துகளுக்கு ஓடுபாதைகளுக்கு அருகில் பட்டம் பறப்பது முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். விமானங்கள் பறப்பதற்கு நேரடி தடையாக பட்டம் பறப்பது இருப்பதாகவும் கட்டுநாயக்கா, ரத்மலானை, ஹிங்குரகொட, சீனகுடா, பலாலி, கட்டுகுருந்த, கொக்கல, வவுனியா, வீரவிர மற்றும் மத்தள போன்ற பகுதிகளில் ஓடுபாதைகளுக்கு அருகில் அடிக்கடி பட்டங்கள் பறப்பது மிகவும் ஆபத்தான பிரச்சினை என்றும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொளியாப்பிட்டிய விலப்பொல சந்தையில் 2 பாடசாலை மாணவிகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட டிப்பர் வாகனத்தின் சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விலப்பொல சந்தையில் உள்ள பல்லேவல பாலத்தில் டிப்பர் வாகனமும் பாடசாலை வேனும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 13 பாடசாலை மாணவிகள் காயமடைந்தனர். சம்பவம் தொடர்பாக குளியாப்பிட்டிய போலீசார் டிப்பர் வாகனத்தின் சாரதியை கைது செய்து குளியாப்பிட்டிய நீதவான் ரந்திக லக்மல் ஜயலத் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரான டிப்பர் வாகனத்தின் சாரதியை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் குறித்த சாரதி 24 மணி நேரத்திற்கும் மேலாக தூக்கமின்றி வாகனம் ஓட்டியதாக தெரிவித்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதன்படி எதிர்காலத்தில் குறித்த டிப்பர் வண்டியின் உரிமையாளருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார். இன்று காலை முன்னாள் ஜனாதிபதி சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினாலும் மருத்துவ ஆலோசனைகளின்படி அவர் வீட்டிலேயே ஓய்வெடுப்பார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க வீட்டில் தங்கியிருக்கும் போது அவரது உடல்நிலையை குடும்ப வைத்தியர்கள் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குளோபல் ஃபைனான்ஸின் 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கை அட்டைகளில் உயரிய ஏத்தர மதிப்பீட்டை பெற்றுள்ளார். இந்த அங்கீகாரம் அவரை உலகின் மரியாதைக்குரிய மத்திய வங்கி ஆளுநர்களின் பட்டியலில் இடம்பெற செய்துள்ளது. இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் அவரது விதிவிலக்கான பங்களிப்பு மற்றும் மூலோபாய அறிவு ஆகியவை இந்த ஏத்தர மதிப்பீட்டிற்கு காரணமாக அமைந்துள்ளன. 1994 முதல் நடத்தப்படும் இந்த வருடாந்திர மதிப்பீடு உலகின் சுமார் 100 முன்னணி நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களை ஆய்வு செய்கிறது. பணவீக்க கட்டுப்பாடு, பொருளாதார வளர்ச்சி இலக்குகள், பணநிலைத்தன்மை, வட்டி விகித மேலாண்மை மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகிய துறைகளில் வெற்றியின் அடிப்படையில் A முதல் F வரையிலான தரங்களில் ஆளுநர்களின் செயல்பாடு மதிப்பிடப்படுகிறது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் AHMH அபேரத்ன தெரிவித்துள்ளார். கைரேகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்துவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயல்முறை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த கொடுப்பனவுகள் துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது மிக முக்கியமானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
அடுத்த வருடத்திற்கான ஹஜ் ஏற்பாடுகள் குறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது. இவ்வூடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை ஹஜ் உம்ரா குழு தலைவர் ரியாஸ் மிஹாலார், ஹஜ் உம்ரா குழு உறுப்பினர் ஷேக் YML நவவி ஆகியோர் ஹஜ் ஏற்பாடுகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தனர். இவ்வூடகவியலாளர் மாநாட்டில் 2025 ஆண்டின் தேசிய மீலாத் விழா மற்றும் அதன் ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கருத்துக்களை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் MSM நவாஸ் தெரிவித்தார். இவ்வூடகவியலாளர் மாநாட்டில் ஹஜ் உம்ரா குழு உறுப்பினர்களான சட்டத்தரணி TK அசூர், MSF ஹக் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள உதவி பணிப்பாளர் N நிலௌஃபர் மற்றும் திணைக்களத்தின் கணக்காளர் SMLM நிப்ராஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சற்று சிந்தியுங்கள். பேருந்தில் பயணிக்கும் போது படிகளில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கை, கால், தலை போன்றவற்றை வாகனத்திற்கு வெளியில் பாதுகாப்பின்றி வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். முச்சக்கர வண்டிகளில் 3 பேருக்கு அதிகமானோர் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். மிகவும் ஒழுக்கமாக வீதிகளை பாவியுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட A9 வீதியின் 256வது கிலோமீட்டர் பகுதியில் பரந்தன் அரச விதை உற்பத்தி நிலையத்திற்கு முன்பாக இன்று அதிகாலை 5:30 மணியளவில் பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற அரச பேருந்து A9 வீதியில் 256வது கிலோமீட்டர் பகுதியில் உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இதன்போது பரந்தன் பகுதியில் இருந்து வந்த கனரக டிப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்துடன் மோதியது. அதே நேரத்தில் கிளிநொச்சி நோக்கி கசிப்புடன் பயணித்த 2 பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனத்துடன் மோதியது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கிளிநொச்சி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து 1990 அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் காயமடைந்தவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனத்தை செலுத்தும் போது சாரதி கையடக்க தொலைபேசியை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை வாகனத்தில் கூட்டிச் செல்லும் போது முன்பக்க ஆசனத்தில் அமர வைப்பதை தவிருங்கள். முறையான காலத்திற்குள் வாகனத்தின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் சேவையை கவனியுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். பண்டாரகம பொல்குட பாலத்திற்கு அருகில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் உதவியாகவும் உடந்தையாகவும் செயல்பட்ட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணதுரை மோதரவெல பகுதியில் 18 மற்றும் 21 வயதுடைய இவர்கள் கைது செய்யப்பட்டு பண்டாரகம போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கடந்த 21ஆம் திகதி நடந்த துப்பாக்கி சூட்டில் பாணதுரையைச் சேர்ந்த லலித்குமார கோட்டகுட கொலை செய்யப்பட்டார். சந்தேக நபர்களிடமிருந்து போலி இலக்க தகடுகளுடன் கூடிய மோட்டார் சைக்கிள், போலி கடவுச்சீட்டு, காப்பீட்டு சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் 1 சோடி போலி இலக்க தகடுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பண்டாரகம போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் சுமார் 14,834 குழந்தைகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட பல்துறை போதைப்பொருள் தடுப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிகழ்ச்சியில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரி ஒருவர் கூறியதாவது, குழந்தை உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்காக பணியாற்றி வருகின்றனர். போலீஸ் நிலையங்களால் அடையாளம் காணப்பட்டு எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பல குழந்தைகள் உள்ளனர். ஆனால் மிகப்பெரிய
பிரச்சினை எல்லா இடங்களிலும் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான். குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பான விவகாரங்களில் அதிகாரிகளால் படோவிட்ட மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை. குழந்தைகளை மீட்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தை மையமாக கொண்டு பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றேன் என்றார். இந்நிகழ்வில் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, போலீஸ் கூறும் தகவல்களை யாரும் சென்று ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அந்த கதையை நான் ஏற்க மாட்டேன். இந்த மக்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர். இதற்கு ஒரு சூழ்ச்சி முறையிலான வேலை திட்டம் தேவை. இங்குதான் பாதாள உலகம் உருவாகின்றது. 15 வயது சிறுவர்கள் கூட பாதாள உலகில் உள்ளனர். குழந்தைகள் பாடசாலைக்கு செல்லாத போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அவர்களை கடத்துகின்றனர். நாட்டில் குழந்தைகளுக்காக பணியாற்றும் பல நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் பிரச்சினையை அடையாளம் காண்பது மட்டும் போதாது. உரிய நடவடிக்கைகள் இல்லை. இதற்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனமும் நிதியும் தேவை. ஜனாதிபதியிடம் கோரினால் அவர் போதுமான நிதியை வழங்குவார் என்றார். தர்கா நகரில் வழக்கு விசாரணை ஒன்றின் போது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒருவர் மீது அலுத்கம போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமோ மாகாணத்திலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்திலும் அம்மந்தோட்ட மாவட்டத்திலும் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்மந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். சூரியன் தொடர்பான தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க இன்று 29ஆம் தேதி நண்பகல் 12:11 அளவில் குமுளுமுனை, பட்டினத்தம்புர, ஆலங்குளம், தண்ணீரூற்று, வற்றாப்பாலை மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுத்தது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியாவின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி யுன் சுக்யோலின் மனைவி கிம் யான் ஹீ மீது லஞ்சம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக சிறப்பு சட்டத்தரணிகள் குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் ராணுவ சட்ட நெருக்கடி மற்றும் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த தம்பதியினர் சம்பந்தப்பட்ட ஊழல்கள் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த குற்றச்சாட்டு வந்துள்ளது. யுன் மற்றும் கிம் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். 2024 டிசம்பரில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கான தவறான முயற்சியின் விளைவாக கடந்த ஏப்ரல் மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கிளர்ச்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் யுன் ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். யுன் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னரும் ஜூன் தொடக்கத்தில் தாராளவாத ஜனாதிபதி லீ ஜே மியூங் பதவியேற்றதிலிருந்தும் நியமிக்கப்பட்ட சிறப்பு சட்டத்தரணிகளால் இந்த ஜோடி தனித்தனி விசாரணைகளை எதிர்கொள்கிறது. வடகொரிய ஜனாதிபதி கிம் யோங் உன் அடுத்த வாரம் பெய்ஜிங்கில் நடைபெறும் ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வார் என்று சீன வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது அவரது முதல் சர்வதேச அளவிலான தலைவர்கள் கூட்டம் என்றும் நம்பப்படுகிறது. வெற்றி நாள் என்று அழைக்கப்படும் இந்த அணிவகுப்பு சீனாவின் ஜப்பானுக்கு எதிரான போரின் 80வது ஆண்டு நிறைவையும் 2ஆம் உலகப் போரின் முடிவையும் குறிக்கும். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்க்கப்படும் 26 நாட்டு தலைவர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் ஒருவர். ரஷ்யா நடத்திய தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனின் கியேவில் உள்ள ஐரோப்பிய ஆணையகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சிலின் தலைமையகத்தை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த ஐரோப்பிய தலைவர்களின் தலையீட்டோடு நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் பதில் இது என்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலை எதிர்த்து ஐரோப்பிய ஆணையகம் மற்றும் லண்டனில் உள்ள ரஷ்ய தூதுவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. ரஷ்யா பேச்சுவார்த்தை மேசைக்கு பதிலாக பாலிஸ்டிக்ஸை தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக கொலை செய்வதை தொடர அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று செலன்ஸ்கி மேலும் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆட்டம் ஹராரேவில் அமைந்துள்ள ஹராரே விளையாட்டுக் கழகத்தில் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகியது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 298 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தும் நிசங்க அதிகபட்சமாக 76 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். அதேபோல் ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடிய ஜனித் லியனகே 70 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். கமிந்து மெண்டிஸ் 57 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் 38 ஓட்டங்களையும் மற்றும் சதீர சமரவிக்ரம 35 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் சிம்பாப்வே அணி சார்பில் ரிச்சர்ட் முவாரவா அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.